சேகர் பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வரலாறுகளை நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இதற்கு முன்பு இருந்த வரலாற்றில இருந்து அவர் பார்த்தோம்னா எப்படி உள்ளூர்ல ஒரு ரவுடித்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் எப்படி இருப்பாங்களோ அதே ரவுடித்தனத்தை இன்னும் பண்ணிட்டு இருக்கார். கள்ளச்சாராயத்தினாலே உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கல்ல. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இங்கு உயிரிழந்தவர்களுக்கு என்ன நிவாரணத்தை அறிவித்திருக்கிறார் இதுவரை என்று சொன்னால், இதுவரை 0. நெரிசலிலே மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் உயிரிழந்திருக்கின்றார். மூச்சு திணறல் ஏன் வந்துச்சு? கூட்ட நெரிசல். அங்க இருக்கக்கூடிய வரிசையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தராததனுடைய விளைவுதான் அந்த உயிர் போயிருக்கு. சனாதனம் ஒழிப்போம் அல்லேலூயா எல்லாம் சொன்னார்ல போய். அப்ப அங்க சனாதனம் ஒழிப்போம்னு சொல்லி பேசக்கூடிய இதே சேகர் பாபு அவர்கள் அமைதியாக உதயநிதி பேசும்போது அந்த இடத்துல இது ஆன்மீக மாட்சி நடக்குது சொல்றதுதானே. தமிழகத்தினுடைய சட்டமன்றம் உண்மையிலேயே தலைமைச் செயலகத்தில் தான் இருக்கின்றதா அல்லது அண்ணா அறிவாலயத்தில் இருக்கான்னு தெரியல. திராவிட முன்னேற்ற கழகத்தார்கள் என்ன பேசுகின்றார்களோ அதை மட்டுமே காட்சிப்படுத்தி அதை மட்டுமே நேரடி ஒளிபரப்பு என்று சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரையில் உண்மையிலேயே இந்த கதவுக்கு இடையில ஒரு எலி மாட்டிச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படும். இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது. அந்த வலியை தாங்கிக்கிட்டே அந்த எலி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு எலியாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மாட்டிட்டு இருக்கிறார். ஒரு நாள் முடிவு பண்ணி இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய அலங்கோலத்தை, இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய திருட்டு இந்த சாராய விற்பனையை நாம் தடுப்பதற்கு அண்ணாமலை அவர்களும் எங்கள் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மது எதிர்ப்பில் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் தயாராகணும். பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டே தான் இருக்கிறீங்க. ஆனாலும் நீங்க என்ன பண்ணீங்க? கூட்டணிக்கு ஆதரவுன்னு சொல்றீங்க. திருமாவளவன் அவர்களே, தயவு செய்து வெளியில் வந்து விடுங்கள். வேல்முருகன் அவர்கள் அதற்கு பிள்ளையார் சொல்லி போடுவார் என்று நினைக்கின்றேன். கூடுதலாக 10 ரூபா, கூடுதலாக 20 ரூபா, கூடுதலாக 40 ரூபாய் என்று சொல்லி இந்த ஊழலும் இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதுவில ஊழல் அல்ல, ஊழல்ல தான் மதுவே நடக்குது. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஹிந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு பாரத மாதா செந்தில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருச்செந்தூர்ல 2 பேருடைய உயிர் பலியாயிருக்கு. அதற்கு அண்ணாமலை அவர்களும் இதற்கு சேகர் பாபு அவர்கள் என்ன ஒரு பதில் சொல்ல போறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பல தரப்பும் கும்பமேளாவிலையும் பல பேர் உயிரிழந்தாங்க. அப்போ நீங்க கூட்ட நெரிசல் இத்தனை பேர் கலந்துகிட்டதுல இத்தனை பேர் தானே இறந்தாங்க அப்படின்ற ஒரு குறியீடு காட்டினீங்க. அப்படி பார்த்தா திருச்செந்தூர்லையும் பலரும் கலந்து இப்போ அந்த மாசி திருவிழா நடக்குது. ஸோ அந்த திருவிழாவில் இத்தனை பேர் கலந்தாங்க, 2 உயிர்கள் தானே போச்சு, நீ ஏன் இதில் எடுக்க முடியல, இதில் மட்டும் நீங்க குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு கேட்க. தமிழகத்திலே ஆலயத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் மிக வாய்க்கொழுப்பு மிக்கவராகவும் மனித உயிர்களினுடைய விலை மதிப்பை தெரியாத ஒரு நபராகத்தான் இருந்துகிட்டு இருக்கார். இதற்கு முன்பு திருச்செந்தூரிலே அவர் சென்றிருந்த போது அங்கே கூட்டத்திலே இருக்கக்கூடிய மக்கள் கதறி எங்களால் உள்ளே நிற்க முடியவில்லை என்று அவர்கள் அங்கிருந்து சேகர் பாபு அவர்களிடம் சொல்லும் பொழுது, திருப்பதியில் 24 மணி நேரம் நிற்பானுங்க. அப்ப என்ன வார்த்தை! இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அவர் வீட்டு வேலைக்காரர்களா? வேலைக்காரரை கூட அப்படி மரியாதை குறைவா பேசக்கூடாது இன்னைக்கு. அப்ப பக்தர்களை மிக கேவலமாக பேசக்கூடிய ஒரு அமைச்சராக இன்றைக்கு தமிழகத்தினுடைய இந்த திராவிட மாடலினுடைய அறநிலையத்துறை அமைச்சர் எப்படி இந்த கோயில்களுக்கு நலன்களாக நல்லவைகளை இந்த பக்தர்களுக்கு செய்ய முடியும்? மதிக்க தெரியாதவர் அவர் முதல்ல. இரண்டாவது, ஒரு திருச்செந்தூரிலே ஒருவர் உள்ள நிற்கும் போது வரிசையிலே மூச்சு திணறி உயிரிழக்கிறார். அதற்கு அடுத்து தொடர்ச்சியாக பார்க்க போனால் ராமேஸ்வரத்திலே இந்த மாதிரியான கூட்ட நெரிசலிலே உயிரிழக்கிறார் ஒருத்தர். தொடர்ந்து பழனியிலையும் இப்படி நடக்குது. அப்ப இது தொடர்ச்சியாக இந்த வெயில் காலங்களிலே அப்ப அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு என்ன மாதிரியான வரிசைகளை முறைப்படுத்த வேண்டும், அங்க இருக்கக்கூடியவர்களுக்கான நீர்ச்சத்து குறையும் பொழுது அவர்களுக்கான மயக்கம் வரும், அவர்களுக்கான ஆபத்து இருக்குமே. அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் அவருக்கு குடிநீர்கள் தேவைப்படுமா, அல்லது மோர் ஏற்பாடு செய்ய முடியுமா, அல்லது அவர்களை எப்படி நாம் சரி செய்ய முடியும் என்று பேசக்கூடியவர் தான் ஒரு அறநிலையத்துறை அறிவுள்ள ஒரு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்க முடியும். அப்ப அங்க திருப்பதியில் நிற்பானுங்கன்னு சொல்றது, இங்க உயிரிழந்ததுக்கு கும்பமேளாவில் நடந்துச்சுன்னு சொல்றது. எங்க நடந்தாலும் உயிரிழப்பு நடக்கக்கூடிய அந்த கும்பமேளா நிகழ்வானது ஒரு மாத நிகழ்வு. இங்க அப்படி இல்லைல்ல. இங்க தொடர்ச்சியாக கூட்டம் வரக்கூடிய நேரத்திலே எப்படி சரி செய்ய வேண்டும் என்று கோயிலுக்கு வருஷத்துல 365 நாள் வரப்போற இடம்.
சேகர்பாபு சொல்றாரு அவங்க வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க, மூச்சு பிரச்சனை அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா அவங்க அவருடைய ஒய்ஃபே வந்து லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு. நேற்று ஹெச் ராஜா அவர்கள் போயிட்டு வந்துட்டு இல்லை அவங்கள வந்து வேற மாதிரி சொல்லி அந்த சிக்னேச்சரை வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இறந்து போன அவரை பார்க்கறதுக்கும் வந்து ஹெச் ராஜா அவர்களை அனுமதிக்காமல் இருந்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு. அதாவது கள்ளச்சாராயத்தினாலே உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்தவர்கள் அவர்கள் கள்ளச்சாராயம் என்று தெரிந்துதான் அந்த சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க. அவர்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கல்ல. இந்து சமய அமர்வுத்துறை அமைச்சர் இங்கு உயிரிழந்தவர்களுக்கு என்ன நிவாரணத்தை அறிவித்திருக்கிறார் இதுவரை என்று சொன்னால் இதுவரை 0. இந்த அரசாங்கத்தினுடைய லட்சணமும் 0 தான். எந்த விதமான ஒரு மக்கள் பயன்பெறக்கூடிய மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாத ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு இந்த சேகர்பாபுனுடைய இந்து சமய அறநிலையத்துறை வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடியவர்கள் எழுதி கொடுத்தாங்க, அவருடைய உறவினர்கள் எழுதி கொடுத்தாங்கன்னா போலீஸ் என்ன சொல்லிச்சோ அதை தான் நாங்கள் எழுதி கொடுத்தோன்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க, தெளிவாக பேட்டியிலே சொல்றாங்க. அப்போ போலீஸ் சொன்னது தானே அவங்க எழுதியிருக்காங்க. அது அவர்களுடைய கருத்தா, அது அவர்களுடைய எண்ணமா? அது கூட்ட நெரிசலிலே மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் உயிரிழந்திருக்கின்றார். மூச்சு திணறல் ஏன் வந்துச்சு? கூட்ட நெரிசல். அந்த கூட்ட நெரிசல் அங்க இருக்கக்கூடிய அளவிலே அங்க இருக்கக்கூடிய வரிசையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தராததனுடைய விளைவு தான் அந்த உயிர் போயிருக்கு. இதை பொறுப்பேற்க மாட்டாரா இந்த இருக்கக்கூடிய இந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்? சுர்ஜித் என்கின்ற ஒரு சிறு வயதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் அகல பாதாளத்திற்கு ஆழ்துளை கிணத்துல போய் விழுந்தான் தம்பி, அந்த குழந்தை. அதுக்காக விஜயபாஸ்கர் அன்னைக்கு இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து கடும் முயற்சிகள் எடுத்தும் அந்த உயிரை வந்து காப்பாற்ற முடியல. அதற்கு என்னமா கூச்சலிட்டீங்க திமுக காரங்களாம். அன்னைக்கு விஜயபாஸ்கர் பட்ட கஷ்டங்கள், அன்னைக்கு தீபாவளி அந்த நேரத்தில் கூட தன்னுடைய வீட்டுக்கு போக முடியாமல் அந்த குழந்தையை மீட்க வேண்டும் என்று அவ்வளவு துடிப்பா இருந்த அமைச்சரையே நீங்க கிண்டலும் கேலியும் பேசி அவதூறுகள் பேசி அவரை இழிவுபடுத்தினவங்க தானே நீங்க. அப்ப இந்த லைன்ல நின்று வரிசையில உயிரிழந்த இந்த உயிருக்கு நீங்க பொறுப்பேற்க வேண்டாமா? சேகர்பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வரலாறுகளை நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இதற்கு முன்பு இருந்த வரலாற்றில இருந்து அவர் பார்த்தோம்னா அதே எப்படி உள்ளூர்ல ஒரு ரவுடித்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் எப்படி இருப்பாங்களோ அதே ரவுடித்தனத்தை இன்னும் பண்ணிட்டு இருக்கார். முருக பக்தர்கள் மாநாடு நடத்தினாங்க. அந்த முருக பக்தர்கள் மாநாட்டிலே கலந்து கொண்ட வெளிநாட்டில் இருந்த பக்தர்கள் என்ன தெரியுங்களா பேசினாங்க? மேடையில நின்று கொண்டு அத்தனை பேரையும் மற்றவர்களை எல்லாம் ஏய் நீ வா போ அங்க வை இதை வை. ஒரு மரியாதை தெரியாத ஒருவர் அமைச்சராக இருந்தார் என்று சொன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே உண்மையிலே சொல்ல போனால் தமிழர்களாகி நமக்கு தான் அவமானம். ஆனா இது இந்த தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆன்மீக ஆட்சி தான் நடக்குது அப்படின்றத முன்னாடியும் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. நேற்று சட்டமன்றத்துல பேசும்போது சொல்றாரு இந்த ஆட்சியை பார்த்து கடவுளே சந்தோஷப்படுறாரு அப்படின்றாரு. சனாதனம் ஒழிப்போம் அல்லேலூயா எல்லாம் சொன்னார்ல போய். அப்ப அங்க சனாதனம் ஒழிப்போம்னு சொல்லி பேசக்கூடிய இதே சேகர்பாபு அவர்கள் அமைதியாக உதயநிதி பேசும்போது அந்த இடத்துல இது ஆன்மீக ஆட்சி நடக்குது. இந்த மாநிலம் ஆன்மீக மாநிலம், தமிழர்கள் ஆன்மீகவாதிகள் சொல்றது தானே. ஏன் உதயநிதி அங்க பேசும்போது சொல்றதுக்கு வாய் திறக்கிறதுக்கு இதே சேகர்பாபுக்கு அங்க வந்து மனசு இல்லையா? நடிக்கிறாங்க. வாக்குக்காக ஓட்டுக்காக இந்துக்களை ஏமாற்றுவதற்காக இவர்கள் இந்துக்களை இழிவுபடுத்துவதற்கென்று ஒரு கூட்டத்தை வச்சுப்பாங்க. அதை சமாளித்து ஏமாற்றுவதற்காக இங்க சேகர்பாபு வந்து இது ஆன்மீக ஆட்சி, நாங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம், நாங்க எத்தனையோ கோயில்களுக்கான திருப்பணிகளை செஞ்சிருக்கோன்றாங்க. கோயில் கும்பாபிஷேகம் கோயில் திருப்பணிகள் சேகர்பாபுவால் நடக்கலைங்க. 1000 ஆண்டுகளாக கோயில் திருப்பணிகளும் கோயிலுடைய அத்துணை வேலைகளும் நடந்துட்டு தான் இருக்கு. சேகர்பாபு வந்த உடனே நடக்கல. சேகர்பாபு என்ன பண்றாருன்னா நடக்கக்கூடிய காக்கா உட்கார பணம்பலம் விழுந்த கதையா நடக்கக்கூடிய அத்துணை விஷயத்துக்கு தான் தான் சொல்லி பொறுப்பெடுத்துக்கிறாரு, தான் தான் பெருமை பேசிக்கிறாரு. இத்தனை வருடமாக கும்பாபிஷேகத்துக்கு செலவு செய்வது யார்? அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய பக்தர்கள். அந்த திருப்பணிக்கு பொறுப்பேற்கக்கூடியவர்கள் யார்? அந்த கோயிலை சார்ந்த பக்தர்கள். அவங்க வாரி வாரி கொடுக்குறாங்க, அவங்க செலவு செய்கிறாங்க. அதை இங்கே இந்து சமய அறநிலையத்துறை என்ற துறையின் மூலமாக அவர்கள் வாங்கி கொண்டு பல கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு திருப்பணி பண்ணுறதுக்கு அறநிலையத்துறையினர் கடிதம் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருடைய பார்வைக்கு தெரியாது. எனவே இந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் மிக இந்து சமயத்திலும் இந்து மத நம்பிக்கைகளையும் இதை வைத்துக்கொண்டு திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு கொண்டு போய் என்ன பண்றாரு? இந்துக்களை
எப்படியாவது அடக்கி ஒடுக்கி கொண்டு போய் அவர் காலடியில் விழ வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. இந்துக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனா அவர் ரொம்ப ஒரு ஆன்மீகவாதியா தானே இருக்காரு. கோவிலுக்கு போறதா இருக்கட்டும், சபரிமலை போன்ற பல கோவில்களுக்கு போறாரு. அவரோட அட்டையரே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பக்தியான ஒரு மனிதன் இருக்கும், அந்த ஒரு அட்டையர்ல தான் இருக்கு. அப்ப அதை அவர் போடுறதுக்கான காரணம் ஜெயிலில் நிறைய பேர் வந்து நல்ல பக்தியாக இருப்பாங்க. பெரிய குற்றவாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பக்தியாக ஆன்மீகவாதியாக கூட சிறையில் இருக்கவங்க இருப்பாங்க. அப்போ அவர்கள் தண்டைக்குரியவர்களாக இல்லைன்னு சொல்ல முடியுமா? பக்தி எல்லாருக்கும் இருக்கலாம், எல்லா இடத்துலையும் இருக்கலாம். சேகர் பாபு அவர்கள் எவ்வளவு பெரிய பக்திமானாக வெளியிலே காட்டிக்கொண்டாலும் அவருடைய முற்காலத்தில் அவர் இருந்ததும் சரி, இப்பொழுது அவர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விதமும் சரி, அடிப்படையான ஒரு மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை மரியாதை தெரியாதவர். ஆன்மீகத்திலே இவ்வளவு பெரிய ஒரு பக்தியிலே இருந்து என்ன பிரயோஜனம்? இதை தான் மக்கள் கேட்குறாங்க, பக்தர்கள் கேட்குறாங்க. இவருக்கான அடிப்படை என்ன? இந்த உயிரிழப்புக்கு உண்மையிலே எங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கின்றோம். அந்த குடும்பத்திற்கு நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தின் சார்பாக நாங்கள் அவர் குடும்பத்துக்கு எங்களுடைய நிவாரணங்களை வழங்குகின்றோம். நேரடியாக அரசு சென்று அவர்களுக்கான இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே அங்கு சென்று நாங்கள் என்ன பண்ணுவோம்? அந்த மரியாதையை செய்வோம். அந்த கோயிலிலே சென்று ஆய்வு நடத்துவதற்கு குழு அமைப்போம். இதெல்லாம் சொன்னாரா இது வரைக்கும்? அடிப்படையை என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் வாய்க்கொழுப்பாக கும்பமேளாவை கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணும்போது இவருடைய கேவலமான அரசியல் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ பார்க்குறோம், பாராளுமன்றம் நடந்துட்டு இருக்குது, தமிழ்நாடு சட்டமன்றமும் நடந்துட்டு இருக்குது. இந்த பாராளுமன்றம் வந்து நமக்கு பார்க்கணும் அப்படின்னா லைவாகவே நமக்கு ஃபுல்லாகவே என்ன நடக்குது, எதிர்கட்சி என்ன பண்ணுறாங்க, ஆளுங்கட்சி என்ன பண்ணுறாங்க, யார் யார் அப்போஸ் பண்ணுறோம், அமளி என்ன நடக்குது, எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தானா திமுக கட்சியினர் என்ன பேசுகிறாங்களே தவிர அதிமுகவினர் பேசுகிறதோ இல்லை அவங்க என்ன அமளியில் ஈடுபடுறாங்க, எதுக்கு அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க, வெளிநடை பண்ணுறது எதுவுமே நமக்கு வந்து காட்டப்படுறது இல்லை. பார்த்தா அப்படின்னா முழு நேரமும் வந்து அது ஒரு பாச இதிலேயே வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல. ஸோ உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாத ஒரு நிலையில இருக்குது. அப்படி இருக்கும்போது வேல்முருகன் அவர்கள் வெளியில வந்து அவருடைய ஒரு ஆதங்கத்தை தெரிவிக்கிறாரு. அதுல சேகர் பாபு அவர்கள் அவரை வந்து முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதிமுகவினரும் வந்து வெளியில வந்து வெளிநடப்பு பண்ணி நாங்க வந்துட்டோம், நாங்க வந்து இப்ப குற்றம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா அவங்க வந்து இதுல என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து முடிவெடுக்க, இதை எப்படி தடுத்து நிறுத்தலாம்னு முடிவெடுக்காம அதிமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு நடந்தது, 50 நடந்தது, இப்ப 45 தான் அப்படின்ற ஒரு கணக்கை வந்து சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த மாதிரி கருத்தை வைக்கிறாங்க. ஸோ வேல்முருகன் அவர்கள் சேகர் பாபு அவர்கள் இப்படி பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தமிழ்நாடுடைய இந்த சட்டமன்றம் வந்து மக்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்றது தெரியாத அளவுக்கு ஒரு நிலை இங்கே இருக்குது. தமிழகத்தினுடைய சட்டமன்றம் வந்து உண்மையிலேயே தலைமைச் செயலகத்தில் தான் இருக்கின்றதா அல்லது அண்ணா அறிவாலயத்தில் இருக்கான்னு தெரியல. அண்ணா அறிவாலயத்தில் மட்டும்தான் திமுக காரர்களுடைய பேச்சை மட்டும்தான் ஒளிபரப்புவார்கள். கிட்டத்தட்ட சட்டமன்றத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தார்கள் என்ன பேசுகின்றார்களோ அதை மட்டுமே காட்சிப்படுத்தி அதை மட்டுமே வந்து நேரடி ஒளிபரப்பு என்று சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. கடந்த காலங்களிலே அதிமுக சார்பிலே கருப்பு சட்டை அணிந்து கொண்டு அவர்கள் வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக அவர்கள் வந்து சட்டசபைக்கு வந்தது. அதை அத்தனையும் இதுவரை லைவ்ல காட்டவே இல்லை. அப்ப சட்டசபையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை காட்டுவதற்கு தான் வந்து லைவா காட்டுறதுக்கு தான் அங்க வந்து அதுக்கான அத்தனை விதமான காட்சிகளும் இருக்குது. ஆனா அந்த காட்சிகளே காட்டப்படவில்லை. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒருதலைபட்சமாக பத்திரிகை துறையையும் ஊடகத்துறையையும் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய லைவ் காமிக்கக்கூடியதை கூட எப்படியெல்லாம் கட் செய்யணும், எப்படியெல்லாம் எடிட் செய்யணும், எப்படியெல்லாம் வந்து திமுக காரங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட அண்ணா அறிவாலயத்தினுடைய கூட்டத்தை இங்க சட்டசபையில் நடத்துவது போல தான் அவர்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே இது ஜனநாயகத்தை வந்து குழி தோண்டி புதைக்கின்றார்கள். கம்யூனிஸ்டுக்காரர்கள் உண்மையான போராளிகளாக இருந்தால், உண்மையாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறதுக்கு முதல்ல வந்து நிறுவனம். இன்றைக்கு அத்தனை பேரும் 10 கோடி வாங்கிட்டு ஒரு கம்யூனிஸ்ட், 15 கோடி வாங்கிட்டு ஒரு கம்யூனிஸ்டுகள் அங்கு வாயில பிளாஸ்டிக் ஒட்டிக்கிட்டு நாங்கள் போராடுவதற்கு துளி கூட தயாரில்லை என்ற நிலையில அடங்கி ஒடுங்கி இருக்கின்றார்கள் கம்யூனிஸ்டுகள். ஆனா அப்படி சொல்ல முடியாதுல்ல சார். இப்போ வந்து திமுகவுடைய கூட்டணி வந்து உடையாம இங்க யாருக்கும் வெற்றி இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படும். ஏன்னா கூட்டணின்றது என்னதான் எந்த கட்சிகள் நாங்க தான் வருவோம் அப்படின்னு எந்த கட்சிகள் மாறுதட்டி கொண்டாலும் கூட்டணின்ற ஒரு பலம் தான் மக்கள் இடத்துல கொண்டு சேர்க்கின்றப்ப வேல்முருகன் அவர்கள் இப்போ இன்னைக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி கடந்த பல மாதங்களாகவே அவர் வந்து நான் வந்து பல கோரிக்கை வைக்கிறேன் ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னு சட்டமன்றத்திலையும் சரி வெளியிலையும் அவர் பேசியிருக்கார். அதே மாதிரி இப்போ கம்யூனிஸ்டுடைய சண்முகம் அவர்கள் வந்து இந்த ஆட்சியை பத்தி கேட்டா பாலாரும் தேனாரும் ஓடுதான் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாரு. அதே மாதிரி திரும்ப
திருமாவளவன் அவர்கள் விசிக கட்சியினுடைய ஆதவர்ஜுன் வரும்போதே வந்து ஒருவேளை விசிக தாவேகா கூட சேருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பாஜகவினர் பண்ண அந்த டாஸ்மார்க் விஷயத்துக்கான அந்த போராட்டத்துக்கும் திருமாவளவன் அவர்கள் சப்போர்ட் பண்றாரு அப்படின்றப்போ திமுகவுடைய இந்த ஆட்சி கூட்டணி கட்சிக்கே பிடிக்கலையா, அவங்களும் பிளவை நோக்கி வராங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அதாவது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் இருக்கு, ஆனால் இல்லை. என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளராக கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரை பொறுப்பில் இருந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப தெளிவாக 1975 இந்திரா காந்தி அம்மையார் அறிவித்த போது எமர்ஜென்சி பீரியட்னு சொன்னால் எவ்வளவு கொடுமைகள் இருந்துச்சோ அந்த கொடுமைகள் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம், இந்த ஸ்டாலின் அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் இருப்பதாக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அறிவித்தார். கிட்டத்தட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் இதே நிலைப்பாட்டிலே முத்தரசன் அவர்களும் தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்ன இந்த அரசாங்கம் இதுவரை நடைமுறைப்படுத்தலைங்கிறத மிக கண்டனத்தையும் எதிர்ப்பையும் பதிவு செய்துட்டு தான் வராங்க. திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரையில் உண்மையிலேயே வந்து இந்த கதவுக்கு இடையில ஒரு எலி மாட்டிச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படும். இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது, அந்த வலியை தாங்கிக்கிட்டே அந்த எலி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு எலியாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மாட்டிட்டு இருக்கிறார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் ஆதவர்ஜுன் அவர்கள் இங்கேருந்து அப்படியே தாவேகா போயிட்டார். ஸோ அவர் இங்கே போவதற்கான சான்சஸ் இருக்குன்னு பேசப்பட்டது. ஆனால் திருமாவளவனுடைய அவருடைய கருத்தையும் விஜயருடைய கருத்தையும் பார்த்தா புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டு இருந்தார். இது வந்து நாடகம், திமுகவும் பாஜகவும் பி டீம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் அதற்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணின ஒரு கருத்தை வந்து யாரும் யோசிக்கல. இவர் வந்து பாஜகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இதை போடுவாரா அப்படின்றதும் அவருடைய ஆளும் கட்சியான கூட்டணி கட்சிக்கும் இப்படி போடுவார். அப்போ தாவேகா இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்களும் ஒரு எதிர்கூற்று வந்து பண்ணுறாரு அப்படின்றப்போ இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது விஜய் அவர்களுடைய இந்த கருத்தை? அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து அவர் மக்கள் மத்தியிலே இறங்கி மக்களுக்கான பிரச்சனைகளை இன்னும் நேரடியாக சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை இதுவரை செய்யவில்லை. அவருடைய அறிக்கைகள், அவர் 2-3 நிகழ்வுகளை மட்டும் கலந்து கொண்டக்கூடிய ஒரு தலைவராக தான் இதுவரை இருக்கின்றார். திருமாவளவன் அவர்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து பேசியதாக நாம் அதை கருத முடியாது. டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமாகவும் டாஸ்மாக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியினர் செய்கின்ற போராட்டத்திற்கு ஆதரவு என்கின்ற அளவிலே அவருடைய நிலைப்பாடு இருக்கின்றது. ஆரம்பத்திலிருந்தே மது ஒழிப்பு மாநாடு, மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கனிமொழி இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதை இன்னைக்கு வரைக்கும் அதிகமாக அதை மறந்து போயிடுறாங்க பாருங்க. கனிமொழி அக்காவுக்கு வந்து இந்த சில மாசங்கள் கழிச்சு சில வருஷங்கள் கழிச்சு அதெல்லாம் மறந்து போயிடும். மறந்து போயிட்டாங்க அந்த அம்மா. பார்லிமெண்ட்ல டீலிமிட்டைசேஷன் பத்தி பிரஸ் மீட் கொடுக்கும்போதே டெல்லியில அவங்க கிட்ட இந்த கேள்வி எழுப்பப்படுது. நீங்க அதிமுக தலைதெரிச்சு ஓடுனாங்க பாத்தீங்களா, ஜோதிமணி அக்கா இந்த பக்கம் திரும்ப, கனிமொழி அக்கா இந்த பக்கம் திரும்ப, எதிர்க்க பத்திரிகையாளர்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு தலைதெரிச்சு ஓடுனாங்க பாத்தீங்களா. இதுதான் கனிமொழி அக்கா. கனிமொழி அக்காவால வந்து இந்த விஷயத்துல வந்து மதுக்கடைகளுக்கு எதிராக போராட கூட முடியாது. ஏன்னா மதுக்கடைகள் மூலமாக அந்த கம்பெனிகள் எங்கிருந்து அவர்கள் சரக்கு வாங்குறாங்களோ அது வந்து அக்காடு ஜெகத்ரட்சகனுடைய நிறுவனம் எஸ்என் ஜெயமுருகன் என்கின்ற, ஏற்கனவே கலைஞர் ஒரு திரைப்படம் எடுத்தார். அந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் யாரு? இதே ஜெயமுருகன் தான். எஸ்என்ஜே உதயநிதி ஐபிஎலுக்கு போட்டிருப்பாரு பாருங்க, எஸ்என்ஜே பீர் விளம்பரம்லாம் போட்டுன்னு அவங்க தாங்க கம்பெனி நடத்துகிறாங்க. அந்த கம்பெனியிலேருந்து தான் டாஸ்மாக் நிறுவனம் இன்னைக்கு சரக்கு வாங்குது. அந்த சரக்கை இங்கே வாங்கி கொண்டு வந்து வச்சா அந்த கம்பெனிகளுடைய எவ்வளவு சரக்கு கொடுத்துருக்காங்களோ, அங்கே இருக்கக்கூடிய எவ்வளவு சரக்கு விற்றுருக்காங்களோ, இது ரெண்டும் டேலி ஆகலன்னு தான் இன்றைக்கி இடியோடைய ரைடில் பார்த்தீங்கன்னாக்கா 1000 கோடி வந்து மாட்டிருக்கு. இது 1000 கோடியோடு நிற்காது, பல லட்சம் கோடி ஊழல் நிச்சயமாக நடந்திருக்கும். எப்படின்னா 24 மணி நேரமும் இன்னைக்கு டாஸ்மாகில் சரக்கு வித்துட்ருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் தலைவர் அண்ணாமலை அவர்களிடத்திலும் எங்கள் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களிடத்திலும் பகிரங்கமாக ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லியிருக்கேன். என்னென்னா, வரக்கூடிய காலங்களிலே மகளிர் அணியை வைத்து போய் ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை ஒட்டி எப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்களோ, மதுவுக்கு எதிராக போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் அதை கொண்டு வந்தார்களோ, ஒரு நாள் முடிவு செய்து இரவு நேரங்களிலே மதுக்கடைகள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 4500 ஒயின் ஷாப்பில் கிட்டத்தட்ட 3500 ஒயின் ஷாப்பில் இரவு முழுவதும் மது விற்று கொண்டிருக்கின்றார்கள் திருட்டுத்தனமாக.
அந்த திருட்டுத்தனமாக விற்கப்படுகின்ற இந்த மதுக்கடைகளிலே ஒவ்வொரு மது எதிர்ப்பாளர்களும் லைவ் போட்டு, தன்னுடைய முகநூல்களை லைவ் போட்டு, கும்பலா அந்தந்த பகுதிகளிலே இருந்து நேரடியாக அந்த மதுக்கடைக்கு உள்ளே சென்று பார்த்தோம் என்று சொன்னால் மது விற்பனை நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் முடிவு பண்ணி இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய அலங்கோலத்தை, இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய திருட்டு இந்த சாராய விற்பனையை நாம் தடுப்பதற்கு அண்ணாமலை அவர்களும் எங்கள் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களும் இன்னும் இதை யாரெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மது எதிர்ப்பில் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் தயாராகணும். ஒரு நாள் முடிவு பண்ணணும், இரவிலே சென்று லைவ் போட்டு இந்த தமிழ்நாடு முழுக்க இந்த கொடுமை நடந்துட்டு இருக்கிறத எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறத நான் ஒரு இந்த காட்சியின் மூலமாக, தொலைக்காட்சி இந்த விவாதத்தின் மூலமாக நான் வெளிப்படுத்திக் கொள்கின்றேன். உண்மையிலே இது மிகப்பெரிய ஆபத்து. இன்றைக்கு அரசாங்கம் நடத்துகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே மதுக்கடையை வைத்து தான் அரசாங்கம் நடத்துவது போல இவர்கள் காட்டுகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டிலே வளங்கள் இருக்குது. மணல் கொள்ளையிலே இவர்கள் அடிக்கின்றதுல ஒரு மணல் அள்ளுவதில் இருக்கக்கூடிய முறைப்படுத்தினாலே இன்னைக்கு பெரிய பட்ஜெட்டுக்கு தேவையான நிதி நமக்கு வந்துடும். இயற்கை வளங்களை இன்னைக்கு நம்ம பாதுகாத்தாலே நமக்கான நிதி வந்துடும். கேரள மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பொருட்கள் நீங்கள் மதுக்கடையில் வாங்கினாலும் அந்த மதுக்கடைக்கான பில்லு இருக்கணும். பில்லு கொடுத்து தான் அந்த மது அங்கிருந்து வாங்க முடியும். நீங்கள் வழியில் செல்லும் பொழுது வழியில் காவல்துறையினர் மறித்து அந்த பொருட்களை மதுவை நீங்கள் எடுத்து பார்த்தாக்க அதற்குரிய பில் இல்லைன்னா அவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நடைமுறை இருக்கா? பில் இருக்கா? கூடுதலாக 10 ரூபா, கூடுதலாக 20 ரூபா, கூடுதலாக 40 ரூபா என்று சொல்லி இந்த ஊழலும் இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு. எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதுவில் ஊழல் இல்லை, ஊழலில் தான் மதுவே நடக்குது. இப்படிப்பட்ட கொடுமை இந்த தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. இதில் இன்னைக்கு வேல்முருகன் அவர்கள் சட்டசபையில் தன்னுடைய கருத்தை சொல்ல வரும் பொழுது பார்த்தீங்கன்னா முந்திரி கொட்டைன்னு சொல்லி இவருடைய சேகர்பாபு அவர்கள் பேசியிருக்கக்கூடிய முந்திரி கொட்டைத்தனத்தை தான் இந்த கோயிலுடைய இந்து சமய அறநிலையத்துறையும் காட்டிட்டு இருக்கார். எனவே வேல்முருகன் அவர்கள் உண்மையிலேயே சொல்ல போனாக இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும், அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் வெளியேற வேண்டும். நீங்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேணாம் அல்லது அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேணாம். தவறு என்று தெரிந்தும் அவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்களும் திருடர்களாகி விடுவீர்கள். எனவே கம்யூனிஸ்டுகள் வெளியே வரணும். கம்யூனிஸ்ட் கொள்கையை நீங்கள் பின்பற்றுறவர்கள் வெளியே வரணும். பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டே தான் இருக்கிறீங்க. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கூட்டணிக்கு ஆதரவுன்னு சொல்கிறீங்க. திருமாவளவன் அவர்களே, தயவு செய்து வெளியில் வந்து விடுங்கள். வேல்முருகன் அவர்கள் அதற்கு பிள்ளையார் சொல்லி போடுவார் என்று நினைக்கின்றேன். வேல்முருகன் அவர் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வருவார். பல கட்சிகள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வரும். வரக்கூடிய 2026 நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்குது. மக்கள் தயாராக இருக்காங்க. திமுகவுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லி மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், தயாராக இருக்கின்றார்கள். இந்த கூட்டணியை நம்பி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டணி செதறும். 2026 திமுக மிகப்பெரிய அளவில் திணறும். இது நடக்கும். எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.